உங்களோட மாநாடு மாஸ்டர் திமுகவின் கட்டப்பான்லாம் புகழ்றாங்க, அதெல்லாம் கட்டப்பானா? புது புது உக்திலாம் ஒண்ணுமே கிடையாது. மக்கள்கிட்ட போறோம், மக்களோட இருக்கிறோம், மக்கள் சொல்றதை கேட்கிறோம், அது ஒண்ணுதான். நீங்க டிஜிட்டல் மயம் பண்றது, நான் அதை இப்படி பண்ணிட்டாரு இவரை பண்ணிட்டாரு, படம் போடுறது நடக்கிறது, அதுதான் வேலையே கிடையாது. ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து வாக்குகள் அதிகரிப்பதை காட்டிலும் நம்முடைய தளபதி பேரில் இருக்கிற மரியாதை, அது தளபதியுடைய சாதனைகள், அதுதான் நமக்கு பெரிய வாய்ப்பு, அதுதான் எங்களுக்கு பெரிய இலகுவாக இருக்கிறது. திமுக கோட்டையை தகர்ப்போங்கிறாரு விஜய். சொல்லி நிற்கிறவங்க அப்படி தானே சார் சொல்லுவாங்க. நாங்கள் தகர்க்க விட மாட்டோம், அது ஜெயிச்சிடும். ஓகே, ஜெயிச்சிடும். அதிமுக தான் எதிரின்னு சொல்றீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு போட்டியா இருக்கு இந்த தேர்தலில்? அதிமுக எந்த அளவுக்கு உங்களுக்கு போட்டியா இருக்கு? நாங்கள் சிறப்பா இருக்கிற வரை அது நாங்கள் சிறப்பா இருக்கிற மாதிரி அவங்க பாத்துக்கிறாங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் திமுகவின் முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். திருச்சியோட கள நிலவரம் என்ன, குறிப்பாக திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு தொகுதியோட கள நிலவரம் என்ன, அவருடைய தேர்தல் பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம் சார். வணக்கம். வணக்கம். பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் உங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கேன், முதல்ல நன்றி சார். இப்போ நீண்ட தேர்தல் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு. இப்போ இந்த தேர்தல் இருக்கிறதுலே வந்து வித்தியாசமான தேர்தல் அப்படின்னு எல்லாருமே சொல்ல கேட்க முடியுது விஜய் வந்திருக்கிறதுனால. இந்த தேர்தலை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க தேர்தல் அனுபவத்துல மறக்க முடியாத தேர்தல் அனுபவமா எதை சொல்லுவீங்க? இல்லை, நாங்கள் தேர்தல் நீண்ட காலம் தேர்தலில் பார்த்துருக்குறோம். மறக்க முடியாத சம்பவம்னா, ஏற்கனவே ராஜீவ்காந்தி இறந்தபோது நடந்த தேர்தல் எதிர்பார்க்கல. முதல் நாள் வரைக்கும் நாங்கள் வெற்றி பெறுற மாதிரி இருந்தது. அப்புறம் வெற்றி வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் 2 தடவை வாய்ப்பு எங்களுக்கு, நாங்கள் செஞ்ச தவறால் ஒரு தடவை ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசம் ஒரு யாரோ பணம் எங்கே பணம்னு சொல்லி அதை அதில் ஒரு தடவை வாய்ப்பு இழந்தான். எல்லா தேர்தல்லையும் நாங்கள் தேர்தலில் நின்று அமைச்சராக இருந்து, அமைச்சராக இல்லாத போது தேர்தலெலாம் நின்று திருப்பி வாக்காளர்கிட்ட போய் கேட்கும்போது, என்ன நீங்கள் எங்களுக்கு அதை செய்கிறேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் செய்யலை, இப்போ வந்திருக்கீங்களா ஓட்டு கேட்க வந்திருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்படியே கேட்பாங்க. ஆனால் இந்த முறை எந்த விதமான எதிர் இல்லாமல் உடனே போங்க, உங்களுக்கு நாங்கள் போடுறோம், ஓட்டு போடுறோங்க, நிறையா செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்னு சொன்னால், தளபதி அவர்களுடைய இந்த பெண்களுக்கான திட்டம், தளபதியினுடைய ஆட்சியினுடைய சாதனைகள், தளபதி யாரிடையும் கோபப்படாமல் ஒரு பெரிய அளவில் அனைவரோடும் நட்புறவோடு இருந்த காரணத்தால் பொதுமக்கள் மத்தியில் தளபதிக்கு மரியாதை வந்திருக்கு. அந்த மரியாதை எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ப்ளஸ் பாயிண்டா இருக்கிறதா இந்த தேர்தல். இந்த தேர்தல் ஓகே, நீங்க கலைஞர் அவர்கள் கூடயும் பயணிச்சிருக்கீங்க, அவர் கூட உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்கு. இப்போ சிஎம் கூடயும் நீங்க உங்களுக்கு பழக்கம் இருக்கு. 2 தலைமையும் எப்படி ஒப்பிடுவீங்க, எப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல பற்றையில் தீட்டப்பட்ட போர்வாள் நம்முடைய தளபதி 40 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆரம்ப காலத்திலிருந்து இந்த இயக்கத்திலே படிப்படியாக உழைத்து மேலே வந்தவர். அதனால் கலைஞருடைய பாணிக்கும் தளபதியுடைய பாணிக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. கட்சி நடத்துகிற போது, கட்சிக்காரர்களோடு பழகிற போது பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. தளபதி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், நான் என்னுடைய தலைவர் கலைஞர் மாதிரி பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சது அரசியல், எனக்கு தெரிஞ்சது கட்சி நடத்துவது, அது முழுதாக நான் செய்வேன் என்று சொன்னால் அதை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு உதாரணம், எல்லா தேர்தல்களிலும் நான் ஒரு தேர்தலில் கூட்டணி இருந்தால் மறு தேர்தலில் கூட்டணி என்பது இருக்காது. ஆனால் கடந்த 4-5 தேர்தலாக ஒரே கூட்டணியை அரவணைத்து அனைத்து தோழமை கட்சிகளையும் வைத்து சிறப்பாக நடத்துகிற ஒரு பெருந்தன்மை மிக்க தலைவராக இருக்கிற காரணத்தால் இந்த கூட்டணி நிலைத்து நிற்கிறது. ஒரு பெரிய அளவில் யாரும் இது போல் நடத்த முடியல. கூட்டணி பற்றி சொன்னீங்க, கூட்டணியில் தொகுதி பங்கீடில் நீங்கள் ரொம்ப கராரான ஆள் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதை எப்படி டீல் பண்ணுறீங்க? ஏன்னா கூட்டணியும் கண்டினியூவாக எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க, ஆனால் தொகுதி பங்கீடில் ஒரு சலசலப்பும் ஏற்படுது. அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அது இயற்கை. நீ நாங்கள் அதில் நின்னா தேவலாம், அதில் நின்னா தேவலாம் அப்படின்னு கேட்பாங்க. தர முடிகிற வாய்ப்பு இருக்கிற தொகுதியை சரின்னு கொடுக்குறோம்.
தர முடியல, இந்த தொகுதியை உங்களுக்கு தர முடியாதுன்னு சொன்னால் அதுக்குள்ள காரணத்தை அவங்க ஏற்றுக்கிற மாதிரி காரணம் சொல்லணும். சும்மா சொல்ல முடியாது. ஒருத்தர் இப்போ எங்கள்கிட்ட நீங்கள் ஒரு தொகுதி கேட்குறீங்க, அந்த தொகுதியை தர முடியலன்னா அதுக்குள்ள நீங்களே ஒத்துக்கிற மாதிரி காரணம் சொன்னால் தான் ஒத்துக்குவாங்க. அப்போ தான் அந்த கூட்டணி நிலை இருக்கு. அது மாதிரி பேசி பேசி தான் சரி பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது இதில் தேமுதிக உள்ள கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய ஃபேக்டரா பேசப்பட்டுச்சு. இன்னொரு கூட்டணி கட்சிகள் ஆல்ரெடி உங்க கூட நீண்ட காலம் பயணிச்சிட்டு இருக்கவங்க அது ஒரு வருத்தமாகவும் பார்க்கப்படுது. அதை பிளஸ்ஸா மைனஸா பாக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கூடுதல் பலம் தலைவருடைய ராஜதந்திரம். அதை கொண்டு வந்து அவங்களையும் அக்காமடேட் பண்ணி மற்றவங்களையும் அக்காமடேட் பண்ணி பேசி அவங்கள சரி பண்ணிருக்காங்க. ஒரு சிலர் வெளிப்படையாவே எங்களுக்கு வருத்தம் இருக்கு, ஆனாலும் வேற வழி இல்லாம பயணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. சார் அது சொல்லுவாங்க சார், வருத்தம் இருக்கிறது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கூட்டணி இந்த இடத்த விட இன்னொரு இடத்துல அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும்னா அது சரி, நம்மளோட இருக்குன்னு நினைக்கிறாங்க கூட்டணி. ஓகே, அதனால அது எந்த அளவு இன்டாக்டா இருக்கு, இப்ப எந்த அளவுக்கு கூட்டணி பலம் உங்களுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் வெல்லும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த அளவு சப்போர்ட் பண்ணுங்க? இவங்களுக்கு பெரிய ஒரு கூட்டணி ஏற்கனவே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். பல விஜய் கூட்டணி எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறோம். அதில் கூடுதல் பலம் தேமுதிக என்பது கூடுதல் பலம். கூடுதல் பலம் என்பது அரசனுடைய சாதனை பெரிய கூடுதல் பலம். ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து வாக்குகள் அதிகரிப்பதை காட்டிலும் நம்முடைய தளபதி பேரில் இருக்கிற மரியாதை, அது தளபதியுடைய சாதனைகள், அதுதான் நமக்கு பெரிய வாய்ப்பு. அதுதான் எங்களுக்கு பெரிய இலகுவாக இருக்கிறது. ஓகே, திருச்சி மேற்கு எப்படி சார் இருக்கு? மேற்கு தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா சொல்றாங்க, நல்லா ஓட்டு போடுறோம் போங்கன்னு தான் சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு டிமாண்ட் வைக்கிறாங்களா? களத்துல என்ன களம் வந்து உங்களுக்கு தெரியும். திருச்சி மாநகரில் இந்த நகர்ப்புற வளர்ச்சி என்ற அந்த துறை இருந்த காரணத்தால் மாண்பு முதலமைச்சர் சொன்னது 9 தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறது. இதை எல்லா தொகுதியிலும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அதற்கான நிதி ஒதுக்கீடு தந்த காரணத்தால் நீங்கள் சாலைகள் சப்பனப்பட்டது, குடிநீர் சரியாக செய்யப்பட்டிருக்கிறது. புதிய பேருந்து நிலையம், புதிய மார்க்கெட்டு, புதிய டெர்மினல், புதிய நூலகம், புதிய ஐடி பார்க், புதிய பாலம், காவிரி பாலம், புதிய மல்டி ஸ்டோரி ஹாஸ்பிட்டல், புதிய ஹாஸ்பிட்டல், ஒரு 600 கோடி ரூபாய் செலவில் கோரகரை சாலைகள், மற்ற பெருஞ்சாலைகள், அங்கே மற்ற தொகுதிகளில் சாலைகள், பாலங்கள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், 9 தொகுதிக்கும் கூட்டு குடிநீர் திட்டங்கள் எல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனால் எங்கே போனாலும் மக்கள் பரவாயில்லை என்று உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். உங்ககிட்ட திருச்சி மேற்கை காட்டிலும் திருச்சி கிழக்கு பற்றி தான் அதிகம் கேள்வி கேட்கப்படுதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு? விஜய் அவர்கள் இங்கே போட்டிடுறதுனால. சார் அவரு போட்டி போடுறார் சார். நான் எல்லாத்துக்கும் இதே பதில ஏற்கனவே சொன்னேன். அந்த தொகுதி திமுக தொகுதி சார். திமுக கோட்டையை தகர்ப்போங்கிறாரு விஜய். நிக்கிறவங்க அப்படித்தானே சார் சொல்லுவாங்க. நாங்க தகர்க்க விட மாட்டோம், அது ஜெயிச்சிடும். ஓகே, ஜெயிச்சிடும். இல்ல எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? எந்த அளவுக்கு இயற்கையா அது திமுக தொகுதி இல்லை, மக்கள் நிறைய பேர் வந்து புது வரவா விஜய் வந்து விரும்புறாங்க, இல்லை இளைஞர்கள் விரும்புறாங்க, பெண்கள் விரும்புறாங்க அப்படின்லாம் ஒரு கருத்தெல்லாம் முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வையில் அப்படி இருக்கலாம், எங்களுடைய பார்வையில் அப்படி இல்லை. எங்களுடைய பார்வையில் என்ன நிதானம், எல்லாருக்கும் உள்ள வாய்ப்பு தான். அதனால் இவர் விரும்புகிறார் அவர் விரும்புகிறார் என்பதெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்துறையிலும் வெகு சித்தரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மக்களிடம் வாக்கு கேட்டு செல்கிற போது போங்கள், தளபதி இருக்கிறார், உங்களுக்காக வாக்கு போடுகிறோம். விஜய் இன்னொன்னு சொல்றாரு, டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி இந்த முறை அப்படின்னு சொல்றாரு. நீங்க யார போட்டியா நினைக்கிறீங்க? அதிமுக தான் களத்துல வந்து அதிமுக தான். ஓகே, டிவிகே ரோல் என்ன? வந்திருக்காங்க, இனிமேல் தானே தெரியும். முதல் தேர்தல் வந்திருக்காங்க, வாக்கு எப்படி வாங்குறாங்க என்னன்னு அதுக்கப்புறம் தானே நீங்கள் முடிவு பண்ண முடியும். நம்ம எப்படி தெரியும்? நீங்கள் வந்து இப்போ ஏடிஎம்கேவை போட்டின்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான தேர்தல் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறீங்க. அதிமுகவே வந்து இதை எதிர்க்கிறாங்க, டிவிகேவும் எதிர்க்கிறாங்க இந்த கருத்து உருவாக்கத்தை. ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கும்போது திமுக அதிமுக போட்டி, அதிமுக தனிப்பட்ட முறையில முடிவெடுத்து அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து அமித்ஷாவுடைய அங்கதான் கூட்டணியை பேசுகிறார்கள், கூட்டணியை ஒதுக்குகிறார். அதை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதிமுக தலைமையில கூட்டணி இல்லை, மேலே மத்திய அரசோடு நீங்கள் உறவு அதை வைத்துக்கொண்டு அங்கிருந்தா சொல்றதுதான் கேட்கணும், உங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்றோம். அது வேற விஷயம். அது தலைவர் சொல்வது, அவர்கள் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கவில்லை. அவங்க கூட்டத்தில் பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் எடுக்கிறாங்க மதுரையில். நீ எப்படி அதிமுகன்னு பேர் வச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றிய அரசோட நீங்கள் நெருங்கிட்டீங்க, அவங்க தான் உங்களுக்கு அது சொல்கிறோம். விமர்சனங்கள் செய்கிறோம், ஃபீல்டு வரணும்ல, விமர்சனங்கள் செய்யும். அதிமுக தான் எதிரின்னு சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு போட்டியாக இருக்குது இந்த தேர்தலில்? அதிமுக எந்த அளவுக்கு உங்களுக்கு போட்டியாக இருக்குது?
நாங்கள் சிறப்பா இருக்கிற வரை அது நாங்கள் சிறப்பா இருக்கிற மாதிரி அவங்க பாத்துக்கிறாங்க. போட்டி என்பதெல்லாம் என்ன, 2வது இடத்துல அவங்க வருவாங்கிறது என்னுடைய எண்ணம். நாங்கள் நீண்ட காலம் பயணிக்கிற காரணத்தால் 2வது இடத்துல வர மக்கள் என்ன முடிவெடுக்க போறாலும் அன்னைக்கு தான் தெரியும். எனவே அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களாங்கிறதுக்கெல்லாம் இல்லை. நாங்கள் மக்கள்கிட்ட போயிருக்கோம். உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் யார் பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு நீங்கள் தெரிய போகும். அதில் நம்ம எப்படி என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு பர்சனலான கேள்வி சார், உங்களை மாநாடு மாஸ்டர் திமுகவின் கட்டப்பான்லாம் புகழ்றாங்க, அதெல்லாம் கட்டப்பானா அதெல்லாம் பார்க்குறீங்களா? அந்த புகழ்ச்சியெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? காலையில் நீங்கள் பார்த்தீங்கல்ல எங்களை விட்றாங்களான்னு பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதாவது நீங்கள் பத்திரிக்கையில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் நிருபராக இருக்கீங்க, அந்த பத்திரிக்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, பத்திரிக்கை முதலாளி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்களோட வேலை செய்கிறவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் என் கட்சி தலைவர்ன்றா வேலை பார்க்குறேன். என்னுடைய தலைவர் நல்லா இருக்கணும், என்னுடைய கட்சி நல்லா இருக்கணும், என் தலைவர் சொன்னதை தட்டாமல் செய்ய வேண்டும். அதில் எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டுமோ முயற்சி பண்ணணும். அதில் அதுக்கு கொஞ்சோட டிவியேஷன் இருக்காது. கலைஞர் தலைவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்கும். அது மாதிரி அவங்களோட நாங்கள் அவர் சொல்வதை, கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் தான் செய்கிறோம். அதான் இந்த மாநாடு மாஸ்டர் கட்டப்பா பற்றி சொன்னீங்க. மாநாடு மாஸ்டர் அப்படின்றது இன்ன வரை உங்களுக்கு இருக்குது சார். இப்போ இந்த காலம் டிஜிட்டல் யுகமாச்சு, தேர்தல் பிரச்சாரம் மாறிடுச்சு. வாய்ப்பு தான். நீ என்ன மாநாடு மாஸ்டர் அப்படின்னா எப்படி சார்? நீ என்ன பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க, இதே உங்களுக்கு மிகப்பெரிய எங்களை விட மிகப்பெரிய தலைவரோட பேட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா அது ஒரு வாய்ப்பு. அது மாதிரி மாநாடு நடத்துவதற்கு தலைவர் ஒத்துக்கொள்கிற போது, திருச்சியை மையமாக வைத்து செய்கிற போது, திருச்சிக்கு எல்லா பகுதியிலிருந்து 5 மணி நேரத்தில் வந்துடலாம். மக்கள் லெகுவாக வந்து சேருகிற இடம் திருச்சி காரணத்தால் இது திருச்சி மாநாடு வெற்றி பெறுகிறது. அந்த பணியை ஒழுங்காக பார்ப்போம், லேசாலாம் பார்க்க மாட்டோம். நல்லா இருக்கணும், தலைவருக்கு வரணும்னு பேசுவோம். அது ஒரு காரணம். அதான் கடந்த முறை 9க்கு 9 எடுத்து கொடுத்தீங்க. இப்போ இந்த தேர்தலில் திருச்சி மாவட்டம் உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த 9 தொகுதிகளில் எவ்வளோ வெல்லுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள்? அதே அளவு வெல்லுவோம், 9க்கு 9 வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவாங்க. நிறைய பிரச்சார யுக்திகள்லாம் பயன்படுத்துகிறாங்க சார். இப்போ டிஜிட்டல் பிரச்சாரம் அதெல்லாம் ஆயிடுச்சு. நீங்கள் பிரச்சாரங்கள் யாரும் மாநாடு மாஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி புது வகையான பிரச்சாரங்களை எடுக்கிறீங்க? புது வகையும் பண்ணுறதில்ல தம்பி, நேராக மக்களை பார்க்கறது, வணக்கம் கும்பிடுறது. அது தளபதி பேர்ல கட்சி பேர்ல இருக்கிற மரியாதைனால நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும். புது புது உக்திலாம் ஒண்ணுமே கிடையாது. மக்கள்கிட்ட போறோம், மக்களோட இருக்கிறோம், மக்கள் சொல்றதை கேட்கிறோம். அது ஒண்ணுதான். நீங்க டிஜிட்டல் மயம் பண்றது, நான் அதை இப்படி பண்ணிட்டாரு இவரை பண்ணிட்டாரு படம் போடுறது நடக்கிறது, அதுதான் வேலையே கிடையாது. நேரா மக்கள்கிட்ட போறோம், மக்கள் ஏத்துக்க அவ்வளவு. இளைஞர்கள் பல பேர் இப்ப திமுகவுக்கு வர்றதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப விஜய் வந்ததுனால தம்பி நாளை காலையில ஓட்டு கேட்க போறேன், தயவு செய்து என்னோட வா. யாராவது வயசானவங்க பூரா இளைஞர்கள் தான் வராங்க. சும்மா அது ஒரு பேச்சா பேசிட்டாங்க. எல்லாம் திமுகவில் நிறைய லட்சம், ஒரே இடத்துல 1,50,000 இளைஞர்கள் திருவண்ணாமலை, சேலத்துல ஒரே இடத்துல 4 லட்சம் இளைஞர்கள் இருந்தாங்க. இதெல்லாம் அந்த இளைஞர்கள்லாம் நிறையா இருக்கு. உதயா நல்லா நடத்துறாரு, இளைஞரணி நடத்துறாரு. திருச்சி மேற்கு தொகுதி மக்களுக்கு நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி நடந்துக்குவோம். எப்படி நடந்துக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்படி நடந்துக்குவோம். அதான். நன்றி சார், நன்றி.